பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேவன் உங்களோடு பேசும் வார்த்தை சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தை நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதை உணர்த்துகிறது. எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து இவன் செய்கிற காரியம் எதுவுமே ஆகாது, இவனை வச்சு நம்ம ஒரு காரியத்தை எதுவுமே உருப்படியாக செய்ய முடியாது, இவன் அதுக்கு சரிப்பட்டே வரமாட்டான், நம்மளை ஒதுக்கி ஓரம் கட்டியிருப்பாங்க. ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற நபர்களே சில காரியங்களை நம்மக்கிட்ட சொல்லாமல் செய்வாங்க. ஏன்னு கேட்டால், நீ உங்ககிட்ட சொன்னால் அந்த காரியம் நல்லபடியாக நடக்காதுன்னு நம்மளை நிராகரிப்பாங்க. யார் யாரெல்லாம் நிராகரித்து தள்ளினாங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இன்றைக்கி தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் செய்ய போகிற காரியம் வாய்க்க போகுது. இதை குறித்து கலங்காதீங்க. நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற கனியை புசிக்கிறதுக்காக எல்லாரும் ஆவலோடு காத்திருக்க போகிற காலம் வரப்போகுது. வறட்சியை பார்த்து துவண்டு போயிடாதீங்க. தேவன் தரப்போகிற வளர்ச்சியை நோக்கி நில்லுங்க. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்க. நீங்கள் எழும்புங்க, கர்த்தர் உங்களை எழுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.